Yeah, everyone, very good evening. நவம்பர் 5ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்எஃப்பி டேட்டா. என்எஃப்பி டேட்டா டென்டேட்டிவ். என்ன ஆச்சு? என்எஃப்பி டேட்டாக்கு என்னதான் ஆச்சு? இப்போ நடக்குமா நடக்காதா? இந்த நவம்பர் 7 வர வெள்ளிக்கிழமை நடக்குமா நடக்காது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நான் ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு புரியவும் செய்யணும், உங்களுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, என்எஃப்பி டேட்டானா என்ன? நான் ஃபார்ம் பேரோல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா எங்கே இருக்குன்னா யூஎஸ்ல மந்த்லி ஒன்ஸ் வரும். அது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃப்ரைடே வரும். நல்லா தெரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃப்ரைடே என்எஃப்பி நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, இந்த என்எஃப்பி வச்சு நம்ம என்ன பண்ணுறது, எப்படி பண்ணலாம் ப்ராஃபிட்னா, வால்யூம் அதிகமாக இருக்கும், வாலட்டிலிட்டின்னு சொல்லுவோம். அப் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அப் சைட் டைரக்ஷனை பிடிக்கணுமா, டவுன் சைட் டைரக்ஷனை பிடிக்கணுமா, இது எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது, எப்படி என்எஃப்பி டேட்டா வச்சு நான் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் இந்த நவம்பர் 7 என்எஃப்பி டேட்டா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது, இன்னைக்கு வாலட்டிலிட்டி இருக்குமா இருக்காது, அந்த நாளை கழிச்சு, அதாவது 7ஆம் தேதி நவம்பர் 7 நடக்குமா நடக்காதான்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்எஃப்பி டேட்டாவுடைய ட்ரேடிங் பிளான் presented by முகமது இப்ராஹிம். ஓகே, மை நேம் இஸ் முகமது இப்ராஹிம். இந்த வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் புதுசாக கொண்டு வரலான்னு இருக்கேன் தமிழ் சேனல் மூலமா. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ what is average hourly earnings? ஓகே, what is average hourly earnings அப்படின்றது பார்ப்போம். இப்போ 3 டேட்டா இருக்கு. 3 டேட்டா என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னா, சிம்பிள், எஸ்கேப் பண்ணிட்டு ஓகே. ஸோ 3 டேட்டா இருக்கு. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நம்ம 3 டேட்டா பார்க்குறோம். நவம்பர் 7 ஃப்ரைடே. ஓகே, நவம்பர் 7 ஃப்ரைடே என்ன நடக்குது அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சும் சாரி அவர்லி ஏர்னிங்ஸும், நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுன்ற 3 டேட்டா நமக்கு ரிலீஸ் ஆகுது. எப்போ? நவம்பர் 7. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃப்ரைடே நடக்கும் மந்த்லி. ஓகே, மந்த்லி எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃப்ரைடே நடக்குது. நோட் பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸையும் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்டையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த 3 டேட்டாவும் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்குல்ல, இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாம் பெரிய டேஞ்சரான விஷயம் இல்லை, ஆனால் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் டேஞ்சரான விஷயம். ஓகே, பக்கத்துல டென்டேட்டிவ்னு போட்டிருக்கு. என்னது இது? டென்டேட்டிவ்னா என்ன? முதல்ல இது எப்படி நம்ம பாக்குறது? இங்க வேற ஃபோர்காஸ்டும் காட்டல, ப்ரீவியஸும் காட்டல, ஆக்சுவலி என்னவா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. இந்த டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோல கிளியர் பண்றேன். இந்த 3 விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். அடுத்த மாசம் உங்களுக்கு இதோட டேட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வாட் இஸ் ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ். ஓகே, 6:45க்கு வரக்கூடிய ஆல்மோஸ்ட் அந்த 8:30 இன் பிட்வீன்ல இந்த 3 டேட்டாவுமே வரும். ஸ்பாட்லேயே வரும். அப்போ என்ன ஆகும்னா, கேண்டில் எல்லாம் இப்படி போய் நிற்கும் அல்லது இப்படி போய் நிற்கும். ஓகே, சடனா அப் அண்ட் டவுன் இருக்கும். இது எதனால நடக்குது அப்படின்றது. ஓகே, யூஎஸ் கவர்மெண்ட் டேட்டா மே பி இம்பாக்டட் பை ஷட் டவுன். டென்டேட்டிவ் சொன்னல, அதை லாஸ்டா ஒன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துக்கு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த மாசத்துக்கு என்ன ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாசம் யாரும் டேட்டாவை பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, கேன்சலேஷன் எடுத்துக்கலாம், இல்ல போஸ்ட்பான் எடுத்துக்கலாம், இல்ல ஷட் அப் ஆன் மூடிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 3 விஷயங்களையும் வச்சு எடுத்துக்கலாம். அது லாஸ்ட் அந்த வீடியோட எண்ணில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் என்ன? ப்ரீவியஸ் ஆக்சுவலி என்னன்னா, ஒண்ணுமே இல்லை. ப்ரீவியஸ்ல போன மாசத்துல உள்ளது எதுவுமே இல்லை, ஃபோர்காஸ்டும் இல்லை, ஆக்சுவலும் இல்லை. சரி, இப்போ ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ்னா என்ன? மீனிங், இதோட மீனிங் என்னன்றதை நான் அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க பிடிஎஃப்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் சென்ட் பண்றேன். பத்திரமா ஸ்கிரீன்ஷாட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ் மெஷர் த சேஞ்ச் இன் த பிரைஸ் பிசினஸ் பே ஃபார் லேபர். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியோ இல்லை ஏதோ கவர்மெண்ட் என்னவா இருக்கட்டும், கவர்மெண்ட் கம்பெனிஸோ கவர்மெண்ட் விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 200 ரூபாய்க்கு கூலியா இருக்கிறேன். எனக்கு அடுத்த மாசம் எனக்கு கூலியோட ஏதாவது ரெவன்யூ கூடி இருக்கான்னு பார்க்கணும். கூடியிருக்கா, கொஞ்சம் கூடினா கூட ஓகே, கொஞ்சம் கூடலன்னா ஓவரால் வேஜஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்து இல்லை, ஓவரால் வேஜஸ்ல ஏதாவது ஒரு 0.5% கூடுது அப்படின்னா அது
பாசிட்டிவ் ஃபார் யூஎஸ் டேட்டா, யூஎஸ்க்கு பாசிட்டிவ், அப்போ டாலருக்கு பாசிட்டிவ். அதுதான் பாசிட்டிவ் டேட்டாங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் டேட்டா ஹையர் தென் எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பெக்டட்னா என்ன? ப்ரீவியஸ்ன்றது பாஸ்ட் மந்த்ல உள்ளது. அப்போ நவம்பர், இதுக்கு முன்னாடி அக்டோபர்ல உள்ள விஷயம் வந்து அக்டோபர்ல தான் பியூரோ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த நவம்பருக்கு வந்து நாங்கள் ஷட் டவுன் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அக்டோபர் மாசத்துல ஆல்ரெடி நடந்திருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணா நவம்பர் வரும். இப்போ நவம்பரை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த எப்போ வரும்? டிசம்பர்ல தான் வரும். அப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃப்ரைடே வந்து மேபி டிசம்பர் 5லயோ டிசம்பர் 10, 8, 9லயோ வரும். ஓகே, அது அடுத்த மந்தோட ஃப்ரைடே, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃப்ரைடே. இப்போ ப்ரீவியஸ் மந்த்தையும் ஃபோர்காஸ்ட் வந்து கணிப்பாங்க. ஃபோர்காஸ்ட்னா என்ன? பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் கணிப்பாங்க. ஓகே, யூஎஸ்ல உள்ளவங்க இந்தியாவில் யூஎஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து பண்றாங்கல்ல, இந்த சாஃப்ட்வேர்ல காமிக்கிறாங்கல்ல, இவங்க வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க டேட்டா வந்து பெரிய பெரிய ஜீவானந்தங்கள் வந்து நமக்கு கண்டுபிடிச்சி இவ்வளவுதான் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபோர்காஸ்ட், கருத்து கணிப்புன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஆக்சுவல் அப்படின்னா என்ன? ஆக்சுவல்னா என்ன? ஆக்சுவல் தான் அன்னைக்கு டேட்ல ரிலீஸ் ஆகக்கூட, அன்னைக்கு என்ன டேட் போட்டாங்க, என்ன டைம் போட்டாங்களோ அந்த டேட் அண்ட் டைம்ல ரிலீஸ் ஆகக்கூடியது ஆக்சுவல். அது என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபோர்காஸ்ட்டை விட ஆக்சுவல் வந்து அதிகமா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க போயிட்டு உங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி ஓபன் பண்ணீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க நம்ம கிட்ட கிளாஸஸ் படிச்சு இன்னும் பெட்டரா வந்து மேல் மேலும் வளர. ஓகே, இந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகே, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நீங்க பாருங்க, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில ஃபோர்காஸ்ட் ப்ரீவியஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரீவியஸும் ஃபோர்காஸ்டும் ஆல்ரெடி இருக்கும். அப்போ ஆக்சுவல் என்ன இருக்குன்றது அந்த டைம்ல தான் ரிலீஸ் ஆகும். அந்த டைம்ல ஆக்சுவலி ஃபோர்காஸ்ட் ஆக்சுவலி நீங்க வந்து கூட்டணும். இப்போ வந்து பாசிட்டிவ் டேட்டானா என்ன? ஹையர் தென் எக்ஸ்பெக்டட். அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட ஹையர் ஆயிடுச்சுன்னு, அதிகமா ஆக்சுவல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்? பியர் இஸ் ஃபார் கோல்டு. ஓகே, அப்போ நான் ஒரு கோல்டை வந்து ஒரு உதாரணமா நான் அந்த வீடியோக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா கோல்டு தான் எல்லாருமே ட்ரேட் பண்றாங்க இல்லையா? அப்போ வந்து கோல்டு வந்து யூஎஸ்டி பாசிட்டிவ் ஆச்சுன்னா கோல்டு என்ன ஆகும்? இப்போ இது வந்து வேஜஸ் வந்து ஹவர்லி ஏர்னிங்ஸ் வேஜஸ் என்ன ஆகும்? அதாவது அதிகமான ஒரு விஷயம். ஓகே, அப்போ யூஎஸ்டிக்கு பாசிட்டிவ், யூஎஸ்க்கு பாசிட்டிவ்னா யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கோல்டு வீக் ஆகும். ஓகேவா? அப்போ அதனால தான் பியர் இஸ் ஃபார் கோல்டுன்னு கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் டேட்டா லோயர் தென் எக்ஸ்பெக்டட். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லோயரா, ஆக்சுவல் வந்து லோயரா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், புல்லிஷ் ஃபார் கோல்டு. எப்படி? புல்லிஷ் ஃபார் கோல்டு, ரொம்ப சிம்பிள். அப்போ கோல்டு வந்து புல்லாக போகுது அப்படின்றத ஒரு டேட்டாவில் எடுத்துக்கலாம். அடுத்த டேட்டா ரிலீஸ் ஆகுது. அடுத்த டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுதான் நான் ஃபார்ம் பேரோல்ஸ். ஓகே, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்எஃபின்னு சொல்லுவாங்க. என்எஃப்பி. இந்த டேட்டா தான் வந்து எல்லாருமே வந்து உலகத்திலே வந்து எல்லாரும் கூர்ந்து மாசத்துல ஒரு தடவை பார்த்து ஒரு பிக் அமௌண்ட்டை போட்டு பிக் அமௌண்ட் எடுக்கிற டைம் அப்படின்னா அந்த என்எஃப்பி டைம் தான். ஓகே, இதுவுமே யூஎஸ் கவர்மெண்ட் டேட்டா மேபி இம்பாக்டட் பை த ஷட் டவுன். இதெல்லாமே ஒன்று தான், எல்லாம் டென்டேட்டிவ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் ஆக்சுவல் இது எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம முன்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பேஜில் சொன்ன மாதிரியே பேஜ் 2லையும் அதே. ஸோ சிமிலராக சேம் பண்ணிங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, சோர்ஸ் த நம்பர் ஆஃப் நியூ ஜாப்ஸ் கிரியேட்டட் எக்ஸ்க்ளூடிங் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, என்ன சோர்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் த நியூ ஜாப்ஸ்னா என்ன அப்படின்னா, என்எஃப்ன்றது புது புது விஷயங்கள், அதாவது புது வேலைகள். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்ததுனால ரீசெண்டாக ஒரு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா yahoo.com கூட போட்டிருந்தாங்க நியூஸ்ல. நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஏஐ வந்ததுனால நிறைய யூஎஸ் எம்ப்ளாயிஸ் வந்து வெளியே வராங்க அப்படின்னு. இது வந்து வேலையின்மை தான். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா என்எஃப்பி வந்து பாசிட்டிவாக இருக்கும். என்எஃப்பி பாசிட்டிவ் ஆச்சுன்னா யூஎஸ்டி பாசிட்டிவ் ஆகும். யூஎஸ்டி பாசிட்டிவ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், டாலர் கோல்டு வந்து பியரிஷ் ஆகும். ஓகே, ஸோ வந்து நம்ம இப்போ கோல்டு வந்து ப்ரைஸ் இறங்கும் அப்படின்றதே இது ஒரு பெரிய விஷயம். ஏஐ அங்கே நடந்துட்டு இருக்கு, ஏஐ எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏஐல. ஸோ இப்போ வந்து மக்கள் வெளியே வராங்க அப்படின்னா யூஎஸ்டி வீக் ஆகுது. அப்போ கோல்டு ஃபார் புல்லிஷ் தான். அதனால தான் நம்ம கோல்டு வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து ஏறிட்டே போகுது. போன வாட்டி என்எஃப்பி அண்ட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் 25 பிபிஎஸ் கட் பண்ணாங்கல்ல, அதனால தான் கோல்டு இன்னைக்கு ஃபிசிக்கல் கோல்டு நம்ம ஊரில் 12,000 ரூபாய் பக்கத்தில் நியர் வந்தது. 11,600 ரூபாய் வரை வந்தது. இதுக்கு காரணம்லாம் இந்த டேட்டா தான். இதை நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் ஊரில் என்ன கோல்டு ப்ரைஸ் வரும் அப்படின்றத கூட உங்கள் வீட்லேயும் சொல்லலாம். உங்கள் வீட்டில் கோல்டு எடுக்க போகிறாங்க, நாளைக்கு ரேட் ஏறினதுக்கப்புறம் எடுமான்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் இப்போ மீனிங் பார்த்தாச்சு. பாசிட்டிவ் டேட்டாவும் ஹையர் ஜாப்ஸ் ஆடட், அதாவது அதிகமான ஜாப்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா யூஎஸ்க்கு பாசிட்டிவ் தான், முன்னாடி சொன்னது தான். அதே மாதிரி நெகட்டிவ் டேட்டா வந்து ஃபியூவர் ஜாப்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலை விட ஃபோர்காஸ்டை விட ஆக்சுவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? டேட்டா வந்து யூஎஸ்க்கு நெகட்டிவ் அப்படின்னா கோல்டு ஃபார் புல்லிஷ். ஸோ அதுதான் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது பிஆர்ஹெச் ஃபார் கோல்டு, இது புல்லிஷ் ஃபார் கோல்டு. சிம்பிள், ரொம்ப வந்து சிமிலராக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இதை வந்து வீடியோ திரும்ப திரும்ப பார்த்தா கூட உங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். நல்லா ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்? 3 விஷயம், அதாவது 2 விஷயம் பார்த்துருந்தேன். ஓகே, ஆவரேஜ் ஹவர்லி earnings பார்த்தாச்சு, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் பார்த்தாச்சு. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்? இதுவுமே அதுதான். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 டேட்டாவுமே ரிலீஸ் ஆகாது. டென்டேட்டிவ் கமிங் இந்த மந்த் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். என்ன டேட்டா இருந்தாலும் எல்லாமே டென்டேட்டிவ் விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இதனால வந்து இம்பாக்ட், அதாவது தமிழில் நான் கொடுத்துருந்தேன், இதோட இம்பாக்ட் பெருசாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இதோட இம்பாக்ட் வந்து ஒரு அதையும் நம்ம அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், அப்போ நீங்கள் பார்ப்பீங்களா. ஓகே, டென்டேட்டிவ் ப்ரீவியஸ் ஒர்க் அட் ஆக்சுவல், இதுவும் சேம் தான், சிமிலர் தான். இதோட மீனிங் என்னன்னா மெஷர்ஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து போதுமான வேலைகள் இருக்குது அப்படின்னு இருந்தா, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து போதுமான வேலைகள் இருக்கு, வேலையின்மை அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன இந்த டாபிக்ல அதுதான். ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். இப்போ வந்து வேலை இருக்குது, அவங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்குது, பாசிட்டிவ் டேட்டா வந்துருதுன்னு வச்சுங்களேன், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இது வந்து பாசிட்டிவ்ல வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோல்டு வந்து என்ன ஆகும்? அப்படியே வந்து பியர் ஆகிடும். ஏன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எப்படி சொல்ல, வேலை எங்ககிட்ட இல்லைன்னு சொல்றாங்க, வேலை எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க, வேலை இல்லாம இல்லை அப்படின்னு சொல்றது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வேலை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது அன்எம்ப்ளாய்மெண்ட், குழப்பிக்காதீங்க. ஏன்னா இதுல நானே கொஞ்சம் குழம்பு முன்னாடி லேர்ன் பண்ணி இப்போ கூட எனக்கு கொஞ்சம் குழப்பிச்சு, பட் நான் உங்களுக்கு கிளியரா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, பாசிட்டிவ் டேட்டா லோயர் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பிஆர்ஹெச் ஃபார் கோல்டு, பிகாஸ் யூஎஸ்டி வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி தான் நெகட்டிவ் டேட்டா வந்துருச்சுன்னு வைங்களேன், அதே மாதிரி ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துருச்சுன்னா, அதாவது அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலை இல்லாமல் அதிகமாக வந்துருச்சு, வேலையின்மை வந்து அதிகமாக வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? கோல்டு வந்து யூஎஸ் டாலர் வந்து அப்படியே நெகட்டிவ்ல போயிடும். யூஎஸ் டாலர் நெகட்டிவ்ல போயிடுச்சுன்னா கோல்டு அப்படியே தூக்கிடும். ஓகேவா? சிம்பிளான கான்செப்ட். இதுவும் அதே தான், புல்லிஷ் ஃபார் கோல்டு. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன். இந்த சாப்டர் ஈஸியாக நான் என்எஃப்பி முடிச்சிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய டேட் பிஎம்ஐ, சிபிஐ இன்ஃப்ளேஷன், இந்தியாவில் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் நவம்பர் 12 வருது. அதோட வீடியோஸ்லாம் நான் போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோ எல்லாமே வந்து பர்சன்டேஜ் ரெடி பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த பிபிடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த பேஜ் ஷோ ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த பேஜ் வந்து எனக்கு என்னன்னா அதிகப்படியான ரெசல்யூஷன் இருக்கு, என்னால் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம், நோ வரிஸ். நான் இப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஆகலை. ஓகே, லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎல்எஸ்னா என்ன அப்படின்னா பியூரியா, சாரி, யூஎஸோட ஃபெடரலோட ஒரு வங்கி. இப்போ ஆர்பிஐன்னு சொல்றாங்கல்ல, இந்தியாவில் வந்து ஆர்பிஐன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி யூஎஸ்ல வந்து ஒரு கவர்மெண்ட்ன்றது தான் பிஎல்எஸ் சொல்லுவோம். இந்த பிஎல்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதில் எனக்கு மறந்துடும் அப்படின்னு தான் கொண்டு வந்தேன், பியூரியா ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போன அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன அக்டோபர்ல வந்து சொல்லிட்டாங்க ஷட் டவுன் பண்ண போறோம், அடுத்த இதுல வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எப்போ கிடைக்கும் அப்படின்னா டிசம்பர் 5 எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கப்பல் ஆஃப் மந்த் வந்து நமக்கு கிடைக்காது, அடுத்த கப்பல் ஆஃப் மந்த்ல இருந்து நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ ஆக்சுவலி என்னவா தான் இருக்கும்? ஆக்சுவல் கிடையாதுன்னா அப்போ நான் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வச்சு ட்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்களே. என்எஃப்பி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க தெரியுது அப்படின்னா, இப்போ நான் பார்க்க சொல்லி கொடுத்துட்டேன். முன்னாடி உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருந்ததுன்னா டென்டேட்டிவ்னு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த மாசம் உங்களுக்கு 7ஆம் தேதி நவம்பர் 7 பெரிய மூவ்மெண்ட் வாலட்டிலிட்டி இருக்காது. ஓகே, இருந்தாலும் நீங்க சேஃப்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்? சேஃப்டிக்கு எனக்கு என்னோட பேஜ் வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஒயிட்டா தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, அப்போ வந்து என்எஃப்பி வந்து இந்த மாசத்துக்கு இருந்தாலும் டேஞ்சரா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. இந்த வாட்டி வாலட்டிலிட்டியோ வால்யூமோ பெருசா இருக்காது, டிசம்பர்ல வரும். அந்த டிசம்பர்ல வரக்கூடியது நவம்பர்ல எல்லாம் அடக்கி வச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் டிசம்பர்ல வந்து இறங்குவாங்க. அப்போ டிசம்பர்ல வந்து கண்டிப்பா பையோ செல்லோ வந்து டாமினேஷன் அதிகமா இருக்கும், மோர் வாலட்டிலிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இட் ஆல்சோ ஷோ த நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த நவம்பர் டிசம்பர். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா நான் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பார்த்துங்க, இல்லை பிபிடி என்கிட்ட வாங்கிக்கேன்.
Okay, so far now the release is tentative. It might fair for எதுக்குன்னா delayed. ஓகே, இதோட டென்டேட்டிவ்னா இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிலைடுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவைஸ். நம்ம வீடியோட முதல்ல சொன்னேன், இது கேன்சலேஷன் எடுத்துக்கலாம், இல்லை டிலே பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஷார்ட் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் 3 டாபிக் நான் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டிலைடு, ரிவைஸ்ட், கேன்சல்டு. ஓகே, 3 விதமாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நான் ஸ்பீடாக பேசுகிறதுனால வீடியோ ஸ்லோமோவில் கூட போட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு, நான் இதே வந்து கஷ்டப்படுறான் போடுதேன். எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, கிளைண்ட்ஸுக்கு வந்து அக்கௌண்ட் ப்ராசஸ் அதுன்னு ஸ்ட்ரைட்டாக போகணும், நான் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. பட் இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால எக்ஸ்ட்ரீம்லி சாரி, கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா புரியும். நான் ஸ்பீடாக பேசுனதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகே, unless the shutdown ends soon, we won't see the actual jobs report on November 7. இதுதான் ஃபைனல் நான் சொல்லியிருக்கேன். நம்மளால பார்க்க முடியாது, நவம்பர் 7ல் ஆக்சுவலாக பார்க்கவே முடியாது. டென்டேட்டிவ்ல தான் இருக்கும், பிளாங்காக தான் இருக்கும். அந்த பேஜ் எப்படி பிளாங்காக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் பிளாங்காக, எதுவுமே இருக்காது. இங்கே பாருங்கள், எங்கள் ப்ரீவியஸ் ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட் இருக்குது, ஆனால் ஆக்சுவல் இல்லை. அப்போ இது ஃபுல்லாகவே டென்டேட்டிவ்ல நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து எப்போ வரும் அப்படின்னா டிசம்பரில் எதிர்பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இது எதாவது அப்டேட் இருந்ததுன்னா அதை நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதாண்டா என்ன டேட்டா, இப்படி தாண்டா பார்க்கணும் வைக்கணும் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னா இதை பற்றி என் வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க, நானும் யோசிக்கிறேன், கண்டென்ட்டை பற்றி யோசிக்கிறேன். கண்டென்ட் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக உட்காந்து எஃபோர்ட் போடுவேன். தேங்க்யூ ஸோ மச், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைவும் போட்டுட்ருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி லைவாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம ப்ரீமியமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா A to Z வந்து கிளாஸஸ் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸஸ் கொடுத்து ப்ளஸ் வந்து நம்ம லைவாக சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்து ட்ரேட் டிப்ஸும் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபாரெக்ஸ், இந்தியன் மார்க்கெட் எல்லாமே, கமாடிட்டி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். மோர் ஓவர் ஏஐ நம்ம கொடுத்துட்ருக்கோம், சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். ஓகே, ஹேவ் அ குட் டே, பை பை. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.